பசித்த வயிறு பார்த்து கருணை கொடுக்கும் பரமதெய்வம் இங்கு வாழ்கிறது. நாகசக்தி முருகன் சந்நிதியில் இன்று நன்மை மழை பொழிகிறது. அம்மாவின் உள்ளம் அன்னையாகி அன்பு கை நீட்டும் நேரம் இது. சித்தர் நாகசக்தி அம்மா அருளால் அன்னதானம் நடைபெறும் பூஜை இது. ஒரு துளி சோறும் தர்மம் ஆகும், ஒரு கைப்பிடி அரிசி புண்ணியமாகும். ஒரு பசித்த உள்ளம் சிரித்தால் போதும், அதுவே இறைவன் திருப்தியாகும். நாகசக்தி முருகன் கோவிலிலே நாளும் நன்மை விதைக்கிறாள். நாகசக்தி அம்மா கருணை உள்ளம் கொண்டு நரனில் நாராயணன் காண்கிறாள். பசிக்கு உணவு கொடுப்பது பூஜை, பரிவுடன் பரிமாறுவது யாகம். உயிருக்கு உயிராய் நிற்கும் தருணம் உலகமே வணங்கும் அன்னதானம். அன்னம் கொடுப்பது சாதாரணம் அல்ல, அருளை பகிர்வது அதின் உண்மை. பசித்தவன் கண்களில் நீர் துடைத்தால் பரமன் வந்து நிற்பான் நிச்சயம்தானே. தட்டில் வீழும் ஒவ்வொரு சோறும் தாயின் பாசம் பேசுகின்றதே. கையில் தரும் ஒவ்வொரு அன்னமும் கடவுள் அருள்தான் சொல்கின்றதே. ஓடி வரும் ஏழை மனங்கள் ஓய்வெடுக்கும் இந்த ஆலயத்தில் உணவு வாங்கும் அந்த நொடியே உயிரெழும் ஒரு புது பிறவியில். நாகசக்தி முருகன் திருநாமம் நாவில் ஒலிக்கும் அன்னதானம். நாகசக்தி அம்மா அருள் பார்வை நாளை மாற்றும் பேரானந்தம். கைவிட்ட வாழ்வை காப்பதற்கு கை வந்து நிற்கும் தெய்வம் இது. கண் கலங்கும் உள்ளம் தேற்றிடவே கருணை வடிக்கும் சந்நிதி இது. அம்மா தரும் இந்த அன்னத்தில் அம்பாள் அருள் நறுமணம் வீசும். முருகன் திருவடி நினைத்தவர்க்கு முடியாத காரியம் கூட முடியும். வந்தோர் யாரும் பெருமையில்லை, வாடிய உள்ளம் இங்கு இல்லை. அன்னம்